தமிழக அரசு தொடர்ந்து தட்டச்சு எந்திரங்களை பயன்படுத்தி தட்டச்சு தேர்வை நடத்த வேண்டும் என வணிகவியல் பள்ளிகள் சங்கத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழ்நாடு வணிகவியல் பள்ளிகள் சங்கத்தின் பொதுக்குழு கூட்டம் கடலூரில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தமிழகத்தின் பல்வேறு பகுதியிலிருந்து ஏராளமான உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த சங்கத்தின் மாநில தலைவர் சுரேஷ்குமார், தட்டச்சு தேர்வுகள் இனி தட்டச்சு எந்திரத்திற்கு பதிலாக கணினியை பயன்படுத்தி நடத்தப்படும் என தமிழக அரசு அறிவித்திருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக கூறினார். தமிழகத்தில் 4500 தட்டச்சு பள்ளிகள் இயங்குவதாக தெரிவித்த அவர், தமிழக அரசின் இந்த அறிவிப்பால் 5 லட்சம் குடும்பங்கள் பாதிக்கப்படும் என்று கூறினார். தமிழகத்தை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட 4500 தட்டச்சு பள்ளிகள் இருக்கின்றன. அப்ரூவ்டு இன்ஸ்டியூட்ஸ், அப்ரூவல் வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு 1000 இன்ஸ்டியூட் வேற இருக்கு தமிழ்நாடு. இந்த தட்டச்சு தேர்வை நடத்த மாட்டோம் என்று சொல்லி புதிதாக நாங்கள் கம்ப்யூட்டரிலேயே நேரடியாக அவர்கள் தட்டச்சு செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு நிபந்தனையை விதித்திருக்கிறார்கள். ஸோ இந்த நிலைமையில இப்போ திடீரென ஓரிரு தேர்வுகளுக்குள்ளாகவே டைப்ரைட்டிங் எக்ஸாமினேஷன் தமிழ்நாட்டில் நடக்காது என்று சொல்வது நியாயமற்ற செயல். இது எல்லாருடைய வாழ்வாதாரத்தையும் கெடுத்துவிடும். பல பேர் தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய துர்பாக்கியமான நிலைமை கூட ஏற்படலாம். தட்டச்சு தேர்வு குறித்து தற்போதுள்ள தொழில்நுட்ப இயக்குநருக்கு சிலர் தவறான தகவல்களை கொடுத்துள்ளதாக அவர் கூறினார். இந்த விவகாரத்தில் முதலமைச்சர் தலையிட்டு தட்டச்சு எந்திரங்களை பயன்படுத்தி தட்டச்சு தேர்வு நடத்துவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் வணிகவியல் பள்ளிகள் சங்கத்தினர் வலியுறுத்தினர்.